ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் எல்எஸ்டிக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். இதில் மொத்தமாக ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வின் ரெண்டு பக்கமும் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் தான் இங்கே அதிக டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐசிசி T20க்கு செட் பண்ண பிச்சு தான் இங்கே லேட்டஸ்டாக ஹை ஸ்கோரும் கொண்டு வந்திருக்கு. ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் சர்ஃபேஸ் கண்டிஷனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ இங்கே ப்ளே பண்ண 3 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 190 வந்திருந்தாலும் சிஎஸ்கேக்கும் டிசிக்குமான விளையாண்ட மேட்ச்சு பிச்சில் தான் நடக்கு. அங்கே 200 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணவங்க பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த பிச்சு ஐசிசி T20க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான பிச் கண்டிஷனா இருந்தாலும் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். மேபி அந்த ஸ்பின் கண்டிஷன் நல்லா வச்சிருக்கிற டீமுக்கு சப்போர்ட்டா போறதுக்கான வாய்ப்பும் அந்த டயத்துல இருக்கும். மொத்தமா 12 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு 43யும் ஃபேசர்ஸ்க்கு 75 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னருக்கு 15 விக்கெட்ஸும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல 28 விக்கெட்ஸும், ஃபாஸ்ட் பவுலர் செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்திருக்காங்க. அதுலயும் லெஃப்ட் ஹேண்டர் ஃபாஸ்ட் பவுலருக்கு இங்க கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் ஆகும். எல்எஸ்ஜி இவங்களும் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட தான் பண்ணியிருக்காங்க. வெண்ணிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் லாஸ்ட்ல தான் இருக்காங்க. மேக்ஸிமம் ரெண்டு டீமுக்குமே சப்போர்ட் பண்ணியே டீம் போடுங்க. சிஎஸ்கேக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி போடாதீங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லாமல் எல்எஸ்ஜியும் விளாடுவாங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி போடுங்க. சிஎஸ்கேயோட பாசிபிள் பிளேயிங் லெவனில் மேக்ஸிமம் சேம் லைனப்போட தான் போவாங்க. வின்னிங் காம்பினேஷன்னால ஏதாவது இன்ஜர்ட் ஏதாவது மாதிரி இருந்தால் தான் மாற்ற வாய்ப்பு இருக்கும். எல்எஸ்ஜியோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்க்குறப்போ அவங்க மேட்சுக்கு மேட்ச் சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மேட்சும் சேஞ்ச் பண்ணதுக்கான வாய்ப்பும் இருக்க தான் செய்யும். லாஸ்ட் மேட்ச் வின்னிலேருந்து வந்தாலும் அவங்க மேக்ஸிமம் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போனதுனால ஸோ மற்ற பிளேயர்ஸுக்கும் அந்த வாய்ப்பானதை கொடுப்பாங்க. ஸோ பிளேயரில் சேஞ்சு இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் எல்எஸ்ஜிக்குமான மேட்ச்சு. சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக மஸ்ட் வின் மேட்ச் தான். ஏன்னா மஸ்ட் வின் பண்ணால் தான் அவங்க டாப்பில் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எல்எஸ்ஜிக்கு கண்டிப்பாக கிடையாது. அவங்க எப்போயோ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க இதில் எந்தவித ப்ரெஷரும் இல்லாமல் விளையாடுவாங்க. ஸோ இப்போது இந்த வென்யூட கண்டிஷன் எந்த மேட்ச்சுக்கு ப்ளே பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் டிசிக்குமான மேட்ச் கண்டிஷனில் ப்ளே பண்ணது. இந்த மேட்சோட இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் நல்ல பேட்டினுக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் பேலன்ஸ்டு கண்டிஷனில் தான் இந்த பிச்சு ஒர்க் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பேட் பண்ண சிஎஸ்கே நல்லா பண்ணியிருப்பாங்க. டிசி இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. பிச்சு ஸ்லோ டவுன் ஆகிருக்கும். ஸ்பின்னுக்கு கொஞ்சம் இந்த பிச்சில் டேனு அண்டு சப்போர்ட்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் பிளே ப்ராக்ரஸும் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சென்னை பிச்சை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்த பிச்சில் பொறுத்த மட்டும் ஒன்று விக்கெட் இல்லாமல் போயிருக்கு, இல்லைனா அந்த இடத்துல ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. பவர் பிளே ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் இல்லைனா 2 விக்கெட் அந்த இடத்துல விழுந்திருக்கு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்ப்பு அதிகமாக பார்க்கலாம். இதில் இது இந்த பிச்சில் நடந்தது மட்டும்தான். ஸோ மேக்ஸிமம் சென்னை பிச்சில் பொறுத்தவரை அந்த விக்கெட் ஃபால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் க்ளவுடி கண்டிஷனாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் பவுலருக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட்டு இருக்கும். ஸோ பேலன்ஸ்டு கண்டிஷனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மேட்சோடைய ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் கேப்டனில் இப்போ வர பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் இருக்கார். விசியில் மார்ஷ் தான் இருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன் பொறுத்தவரை சஞ்சு சாம்சன், மார்ஷ், மார்க்கம். இதில் மார்க்கம் நம்ம கண்டிப்பாக சிஎஸ்கே மேட்ச்சு, இந்த மேட்ச்சு ஈக்குவல் ஃபைட்டாக கூட போகலாம். அதே மாதிரி சிஎஸ்கே இந்த மேட்ச் கொஞ்சம் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான மேட்ச்சு, வின் ஆகிறதுக்கான அத்தனை இதுவும் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வின்னின் இது அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இருந்தாலும் எல்எஸ்ஜி பக்கமும் எந்தெந்த பிளேயர் வருவாங்க, அவங்க பக்கமும் வின் ஆனால் எந்தெந்த பிளேயர் சிவிசி ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இப்போ சிஎஸ்கே மேட்ச்சு பக்கம் தான் அது போச்சுன்னாலும் மார்க்கம் ட்ரீம் டீம் வருவார்.
ஒரு சின்னதாவது. அவருக்கான அந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே கம்மி தான். அந்த வென்யூ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனால் நம்ம சிஎஸ்கே வந்து வின் ஆகிற மாதிரி மேட்ச்சில் நீங்கள் மார்க்கமாக ட்ரை பண்ணலாம், மார்ஷை லீவ் பண்ணிவிட்டு. நீங்கள் ஆனால் எல்எஸ்ஜிக்கு பக்கம் தான் வின் ஆகுற மாதிரி போட்டிங்கன்னா மார்ஷை எடுத்தாலும் அவர் ட்ரீம் டீம் தான் வருவார், சிவிசி அளவுக்கு வரமாட்டார். இந்த வென்யூ ரெக்கார்டு புவராக இருக்குது. ஸோ இதில் இருந்து மேக்ஸிமம் 2 பேர் இல்லைன்னா ரிஸ்க்காக எடுத்தால் ஒருத்தங்க. இதில் சஞ்சு சாம்சன் ஒரு சின்னதாவது ஒரு ட்ரீம் டீம் வரலாம். ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக வருவாங்க. இதில் சிவிசி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பேட்டர் இல்லைன்னா விக்கெட் கீப்பரில் கண்டிப்பாக ஒரு சி இல்லைன்னா விசி ரெண்டில் ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த வென்யூக்கு இப்போ இந்த கண்டிஷனில் பார்க்கும்போது ரிஷப் பண்ட் பொறுத்தவரை மொத்தமாக சிஎஸ்கே கூட விளையாண்ட மேட்ச்சு கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது 12 மேட்ச்சுக்கு 8 மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா, ஆனால் வென்யூவில் வந்து கண்டிஷன் புவராக தான் இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அந்த பிளேயர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அவர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரிஷப் பண்ணிட்டு பூரானில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க, அதில் ஒருத்தங்க நல்லாவும் ப்ளே பண்ணுவாங்க. அடுத்து கெய்க்வாட் பொறுத்தவரை இவங்களுக்கான ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து அருமையாக இருக்குது. ஒரு சி இல்லைன்னா விசி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சுக்கு அவருக்கு இருக்கும், கண்டிப்பாக பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவருக்கான இது வந்து இந்த டீமோடைய இது கண்டிஷனில் அடிக்கவும் செஞ்சிருக்கார். அடுத்து கண்டிப்பாக இந்த 3 பேரில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கம்போஜ் வந்து ட்ரீம் டீம் வந்துடுவார். இந்த முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவில் இருந்து நீங்கள் யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணாலே போதும். நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு இன்னும் எடுக்கிறீங்கன்னா ரிஷப் பண்ட் கெய்க்வாடில் இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். ரிஷப் பண்ட் வந்து கொஞ்சம் பேக்கு பின்னாடி இறங்குறதுனால ஸோ கொஞ்சம் விக்கெட் ஃபால் போனாலும் அடிக்க வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்டன் டூபேயில் பார்த்தீங்கன்னா இதில் சிஎஸ்கே வந்து லாஸ் தான் ஆகும். அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய பிளேயர் கண்டிப்பாக டூபே வந்து இவங்களுக்கு எதிராக வந்து ரெக்கார்டு நல்லா வச்சுருக்காரு. ஆனால் இம்பேக்ட் பிளேயராக மட்டும்தான் அவரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்கே லாஸ் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷனில் எடுத்திங்கன்னா நீங்கள் அவரை எடுக்கலாம். ஏன்னா பிரேவிஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வருவார். ஸோ அந்த வாய்ப்பு கம்மியாகும். ஸோ அதை வச்சு எடுத்துங்க. சிஎஸ்கே கண்டிப்பாக பெருசாக வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நல்லா வின் பண்ணி அடிச்சிருவாங்கன்னு நினச்சிங்கன்னா டூபே எடுக்கக்கூடாது, ஓவர்டனை தான் எடுக்கணும். ஸோ இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் இருந்து 7 பேரில் இருந்து 4 to 5 4 பேர் ரிஸ்க்காக எடுக்கலாம். அதே மாதிரி நிக்லஸ் பூரான் வந்து இந்த மேட்சோட நல்ல ஒரு மஸ்ட் பிக்கு தான். அவர் 1 டவுன் ப்ளே பண்ணான், 2 டவுனுக்கு போயிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு ஹெட் டு ஹெட்டு ப்ளஸ் வென்யூவில் அதிகமாக இருக்குது. ட்ரீம் டீமும் அதிகமாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்லேயே பார்த்தீங்கன்னா 6 மேட்சுக்கு அதாவது 3 மேட்ச்சு ட்ரீம் டீம் வந்திருக்காரு 6 மேட்ச்சில். வென்யூவில் பார்த்தீங்கன்னா அவர் ப்ளே பண்ண முக்கால்வாசி மேட்ச்சில் வந்து அவர் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. ஸோ அவருடைய ரெக்கார்டு நல்லா இருக்குது. இப்போ ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்காரு, ஒரு சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது இவருக்கு, நிக்லஸ் பூரானுக்கு. ஸோ அது மேட்ச் கண்டிஷன் எப்படி அமையுது, எல்எஸ்ஜி பக்கம் போதா அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுக்கலாம். ஆனால் சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து மார்ஷ் நீங்கள் லீவ் பண்ணிங்கன்னா பிரேவிஸை வந்து எடுக்கலாம். ஒரு ஃபாரின் பிளேயர் பேட்டர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க பேட்டிங் செக்ஷனில். ஸோ மார்ஷை எடுக்காட்டி பிரேவிஸை கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக டீமில் எடுக்கணும். அதே மாதிரி ஸ்பின்னுக்கு ஃபுல்லாக போச்சுன்னா இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் வருவாங்க. இல்லைன்னா ஒருத்தங்களை எடுக்கணும், ஒருத்தங்களை லீவ் பண்ணலாம். ரொட்டேஷன் பிக்கில் ட்ரை பண்ணுங்கள். நூர் அகமதுக்கு பிளேயர் இடையே த்ரெட் இருக்குது, அக்கில் ஹுசேனுக்கும் த்ரெட் இருக்குது. ஸோ 2 பேருமே வரலாம், இல்லைன்னா ஒருத்தங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக 3 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்.
அதே மாதிரி இதில் ஃபஸ்ட் இவங்க எல்லாமே லோ கிரெடிட்டில் இருக்கிற ஓரளவு லோ பர்சன்டேஜில் உள்ள பிளேயர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குல்கர்னி ப்ளே பண்ணார்னா டாப் ஆர்டரில் வருவார். கே சர்மாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், உருவி பட்டேலுக்கு கிடைக்கும். இந்த சௌத்ரி லெஃப்ட் ஹேண்டர் பவுலரை வந்து சிஎஸ்கே இதில் நல்லா போடுவாங்க. ஸ்பின்னராக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் சரி, இந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலருக்கு பிச்சு சப்போர்ட் ஆகும், அதுவும் ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகும். சௌத்ரிக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஜி சிங்குக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க தான் வாய்ப்புக்குள்ள பிளேயர்ஸ். இதில் அந்த உருவி பட்டேல் இல்லைன்னா கே சர்மாலேருந்து ஒருத்தங்களை எடுத்தாலே மேக்சிமம் போதும். அதிலிருந்து ஒன்று இல்லைன்னா 2 பேருமே சில டைம் வரலாம். நம்ம ஜிஎலுக்கு ரிஸ்காக டாப்பில் ருத்ராஜ் எல்லாம் தூக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த கே சர்மாவை சேசிங் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள். ஆனால் உருவி பட்டேல் பொறுத்தவரை அவர் ஒரு ஹிட் இல்லைன்னா ஃப்ளாப்பு அடித்தா பெருசாக அடிக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவர் பண்ணுவார். ஸோ ட்ரை பண்ணலாம். இதில் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு யார் அப்படின்னா இந்த ஹைச் சிங். இவர் கொஞ்சம் பேட்டிங் நல்லா பண்ணுவார். நீங்கள் சிஎஸ்கேக்கு ஃபேவராக டீம் போட்டிங்கன்னா இவரை ஒரு ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம். இவங்கெல்லாம் ஜிஎலுக்கான பிக்கு தான். அதே மாதிரி இந்த சௌத்ரி ஜி சிங்கிலேருந்து யாராவது ஒருத்தங்களை ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவர் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர் பவுலரு. யாருக்கு அந்த நேரத்தில் விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் மேட்ச் போகும். சௌத்ரிக்கு எக்கானமி அதிகம், மேபி ஜி சிங்குக்கு இந்த 2 பேரில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கிடைக்கும். பவுலிங்கில் இந்த 4 பேரும் பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சௌத்ரி ஜி சிங்லேருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்தே கண்டிப்பாக நம்ம ஜிஎலுக்கு 2 பேராவது எடுத்தே ஆகணும். 2 பேர் பவுலரில் ஒருத்தங்க, மேக்சிமம் அந்த மொத்தமாக 2 பேர், அதில் பவுலரில் ஒருத்தங்களை எடுக்கிறது பெட்டர். இன்னும் எடுக்கிறதா இருந்தால் 3 பேராக எடுக்கலாம். ஆனால் அந்த பிளேயருக்கான ஆப்ஷன் இருக்கணும். இப்போ இந்த எஸ் அகமதுக்கு பவுலிங் கிடைக்கும், அந்த டீம் லாஸ் ஆகிற கண்டிஷனில் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஹைச்சிங்குக்கு பேட்டிங் தான். ஸோ இவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேயர் ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஹைச் சிங்கு, இந்த எஸ் அகமது இவங்கெல்லாம் சிஎஸ்கேக்கு ஃபேவராக போடுற மேட்சில் டீமில் எடுத்துக்குங்க. ஸோ இதில் யாருக்கு சிவிசி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இதில் ட்ரை பண்ணலாம். ஆனால் விசி அளவுக்கு வரலாம். ஏன்னா விக்கெட் கீப்பரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இடத்துல அவர் வரலாம், இல்லை ஃப்ளாப்பும் ஆகலாம். ரிஸ்க்காக ஒரு பிளேயரை லீவ் பண்ணலாம் ஜிஎலுக்கு அப்படின்னா சஞ்சு சாம்சன் இல்லைன்னா நிக்லஸ் பூரான். இதில் ஒருத்தங்களை நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு லீவ் பண்ணி பாருங்கள். லீவ் பண்ணுறவங்க ஜிஎலுக்கு மட்டும் தான், எஸ்எலுக்கு கிடையாது. அதே மாதிரி நிக்லஸ் பூரானுக்கும் ஒரு சிவிசி ஆப்ஷன் இருக்குது. நிக்லஸ் பூரானுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கெய்க்வாடுக்கும் இருக்குது. கெய்க்வாடு நல்லா பண்ணியிருக்காரு இவங்களுக்கு எதிராக. ஸோ கெய்க்வாடுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகில் ஹுசைன் நூர் அகமதில் யாருக்காவது ட்ரை பண்ணலாம். பேட்டரில் வேறு யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன இதுதான், சேஸின் பண்ணால் அந்த கார்த்திக் சர்மாவுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணியே டீம் போடுங்க. ஆனால் சிஎஸ்கேக்கான இது கொஞ்சம் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவங்க அதுக்கு தக்கனமாக தான் மூவ் பண்ணுவாங்க மேட்சை. ஆனால் 2 பக்கமும் போடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.